வணக்கம். ஆன்மீக செய்திகள். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுவாமி தரிசனத்திற்கு வந்தனர். தாணிப்பாறை வனத்துறை கேட்டின் வழியாக காலை 6 மணி முதல் நீண்ட வரிசையில் நின்று மலையேறி சென்றனர். தடை செய்யப்பட்ட பொருட்கள் கொண்டு செல்ல தடை உள்ளதால் பக்தர்களின் உடைமைகளை வனத்துறையினர் சோதனை செய்த பின்னரே அனுமதித்தனர். சதுரகிரி சுந்தர மகாலிங்க சுவாமிக்கு 18 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர். திருவாரூரில் உலக பிரசித்தி பெற்ற தியாகராஜர் கோவில் உள்ளது. இதன் பங்குனி உத்திர ஆழி தேரோட்ட விழா கடந்த ஏப்ரல் 7ஆம் தேதி துவங்கியது. நிறைவு விழாவில் கோவில் கமலாலய குளத்தில் பார்வதி சமேத கல்யாண சுந்தர சுவாமி எழுந்தருளினர். தொடர்ந்து தெப்ப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் கலெக்டர் மோகனச்சந்திரன், SP கருண்கரட், MLA பூண்டி கலைவாணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து 3 நாட்கள் தெப்ப திருவிழா நடைபெறும். திருவாரூரில் நேற்று காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. கொட்டும் மழையிலும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவையொட்டி திருவாரூர் களை கட்டியது. மகாராஷ்டிரா மாநிலம் பண்டரிபுரம் பாண்டரங்கன் ருக்மணி கோயில் போன்ற அமைப்பில் நாம சங்கீர்த்தத்துடன் மதுரையில் பண்டரி எனும் நாம சங்கீர்த்தனம் 5 நாட்கள் நடைபெற உள்ளது. இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் மதுரை TVS நகர ஸ்ரீ சக்கர ராஜராஜேஸ்வரி பீடத்தில் ஸ்ரீ சக்கர ராஜராஜேஸ்வரி பீடம் பூஜ்ய ஸ்ரீ ராமானந்த சரஸ்வதி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பகவன் நாம பிரச்சார மண்டலி நிறுவன தலைவர் கடலூர் கோபி பாகவதர், அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த வருஷம் விசேஷமா நம்ம மீனாட்சி பட்டணத்துல பாலாட்சி சேத்திரம் என்று சொல்லக்கூடிய நமது மீனாட்சி பட்டணத்துல இந்த மேளாவானது 5 நாட்கள் வெகு விமர்சையாக நடத்துவதற்கு எல்லாம் ஏற்பாடு ஆகியிருக்கு. 28ஆம் தேதி முதல் 1ஆம் தேதி வரை, இதுல 28ஆம் தேதி விசேஷமா சண்டி மகா யஜ்யம், மகா சண்டி யாகம் உலக நன்மைக்காக நடைபெறுகிறது. அன்றைய தினமே 108 சுமங்கலிகளுக்கு பூஜை, சுமங்கலி பூஜை, சுவாசினி பூஜை என்று சொல்வார்கள். இந்த சுவாசினி பூஜையானது நடைபெறுகிறது. அதே சமயம் 1008 சால கிராமங்களை வைத்து பூஜை செய்து எல்லா பக்தர்களுக்கும் அந்த சால கிராமத்தை பிரசாதமாக வழங்க இருக்கிறார்கள். இதில் அடியனை தவிர எங்கள் ஒரு குருநாதர் விசாகப்பட்டினத்திலிருந்து ராமானந்த பாரதி சுவாமிகள், பிலாஸ்பூர் சச்சிதானந்த பாரதி சுவாமிகள், எண்ணற்ற துறவிகளும் வந்து கலந்து கொள்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில். எல்லா பக்தர்களும் இந்தியா பூரா இருந்து, இந்தியா மட்டுமல்ல வெளிநாட்டிலிருந்து எல்லா பக்தர்கள் பாகவதர்கள் எல்லோரும் வந்து 5 நாட்கள் மிக கோலாகலமாக எல்லா நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. இதுல என்னன்னா டெய்லி அன்னதானம் உண்டு. எல்லாருக்கும் அன்னதானம், எல்லா வேளையும் வர பாகவதர்கள் மட்டும் இல்ல, வர பக்தர்கள் எல்லோருக்கும் அன்னதானம் முக்கியமா நடக்கிறது. இந்த பாண்டரங்கன் ருக்மணியை வைத்து பண்டரிபுரம் போலவே
செட்டிங் செய்து அதுக்கு பூஜைகள் என்ன அங்கே எப்படி நடக்குமோ அதே மாதிரி பூஜைகள் அங்கு பூஜை செய்யக்கூடிய பூஜகர்கள் வந்து மகாராஷ்டிரால இருந்து பண்டரிபுரத்துல இருந்து வந்து இங்க டெய்லி அதுக்கு பூஜை மற்ற எல்லா சேவைகளும் அங்கு எப்படி நடக்கிறதோ அதே மாதிரி நடக்க போறது. அவ்வளவு பாகவதர்களும் வந்து இசை நிகழ்ச்சிகள், பகவன் நாம சங்கீர்த்தனம் அதுவும் நடக்க இருக்கு.